வெல்கம் டு ஷீல் ஐடியாஸ். நான் ஏற்கனவே வந்து 1 லிட்டர் பாட்டிலில் 2 லிட்டர் பாட்டிலில் என்னெல்லாம் செடி வைக்கலாம்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். இது பாருங்கள், ஜாதி மல்லி பூச்செடி வந்து 2 லிட்டர் பாட்டிலில் வந்து வச்சுருக்கேன். இது ஏற்கனவே என்கிட்ட ஒரு பெரிய செடி இருந்தது, அதுலேருந்து நான் பதியம் போட்டு எடுத்தது. 2 செடி வந்து பதியம் போட்டு எடுத்தேன், 2மே வந்து வச்சுருக்கிறேன். பதியம் போட்டு எடுக்கும்போது நான் உங்களுக்கு அது வீடியோ வந்து காட்டியிருந்தேன், எப்படி வந்து பதியம் போடுறது. அதுலேருந்து எடுத்த கட்டிங்ஸ் தான் இது. நல்லா வேறு விட்ட பிறகு இந்த மாதிரி 2 லிட்டர் பாட்டிலை வந்து மாற்றி வச்சுருந்தேன். இப்போ நீங்கள் குறைவாக இடம் இருக்கிறவங்க பூச்செடி வளர்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 2 லிட்டர் பாட்டிலில் தாராளமாக ஜாதி மல்லி பூச்செடி வந்து வளர்க்கலாம். ரோஸ் பிளான்ட் வந்து ரோஜா செடியும் கூட நீங்கள் வளர்க்கலாம். மண் கலவைன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து குறைவாகவே இதில் மண் இருக்கிறதுனால பாதி அளவுக்கு மண், பாதி அளவுக்கு இயற்கை உரம். உங்ககிட்ட என்ன இயற்கை உரம் இருக்கோ அதை பயன்படுத்துங்க. சாண எரு இருந்ததுன்னா அதுவும் கூட நீங்கள் பாதி அளவு இருக்கலாம். டீத்தூள் கம்போஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா டீத்தூள் கம்போஸ்ட் வந்து பாதி அளவு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் மட்கிற உரம் இருந்தது அப்படின்னா அதுவும் கூட நீங்கள் பாதி அளவு சேர்க்கலாம். இது எல்லாமே சேர்த்த ஒரு கலவையும் பாதி அளவுக்கு எடுக்கலாம். ஆனால் குறைந்தது பாதி அளவுக்கு மண், பாதி அளவு இயற்கை உரம், எல்லா உரங்களையும் கலந்து கூட நீங்கள் ஒரு பாதி அளவு பயன்படுத்தலாம். ரெண்டையும் நீங்கள் கலந்து ஒரு பாட்டில் நீங்கள் வச்சிட்டிங்கனாலே போதும், நல்லாவே வரும். மண் வைக்கும்போது கொஞ்சம் இடம் விட்டு வைங்க, ஏன்னா மேலே நம்ம வளர வளர உரம் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே நல்லா வந்து வளர்ந்துருக்கு. புது கிளைகள் ரொம்ப அருமையாகவே ஆரோக்கியமாகவே வந்து வளர்ந்துருக்கு. நீங்களும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். குறைவான இடம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி முறையில் செடி வளர்க்கலாம். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ்.